கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளிலும் தியானத்துக்கென்று 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. நம்முடைய இவ்வுலக வாழ்க்கையை குறித்ததான பிரியமானவர்களே ஒரு வேத வசனம் இம்மைக்கும் மறுமைக்கும் பாலமாக அமையக்கூடிய ஒரு வேத வசனத்தை தான் இங்கே நாம் பார்க்கிறோம். என்ன? காணப்படுகிறவைகள், இரண்டாவது காணப்படாதவைகள். அந்த காணப்படுகிறவைகள் அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். காணப்படாதவைகள் என்ன? மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. பிரியமானவர்களே, இந்த காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இந்த காணப்படுகிறவைகள் லேசான உபத்திரவம், காணப்படாதவைகள் நித்திய கன மகிமை என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாட்களிலே உபத்திரவங்கள், பாடுகள், சோதனைகள், வருத்தங்கள், வேதனைகள் இவைகளெல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் இனி வரப்போகிற மகிமையை குறித்து நாம் எதிர்நோக்கி காத்திருப்போம் என்றால் அதைத்தான் அங்கே 17வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நோக்கி இருக்கிற நமக்கு எதனை? காணப்படாதவைகளை. காணப்படுகிற இந்த வேதனையை, இந்த உபத்திரவங்களை, இந்த சஞ்சலங்களை, இந்த கண்ணீரை, இவைகளை நாம் நோக்கி இருக்கிறவர்களாக இராமல் காணப்படாத அவருடைய மகத்துவத்தை, அந்த மகிமையை நோக்கி இருக்கிற நமக்கு பிரியமானவர்களே அது எத்தனை மேன்மையாக இருக்கும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த உபத்திரவத்தை குறித்தும் மகிமையை குறித்தும் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், ரோமர் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே இக்காலத்து பாடுகள், இந்த உபத்திரவம் என்னவாம்? இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். பிரியமானவர்களே, இந்த பாடு இன்கம்பேரபிள், நமக்கு வரப்போகிற மகிமையோடு கூட ஒப்பிடுவதற்கு பாத்திரமற்ற பாடுகள். இது மாத்திரமல்ல, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால். ஏன் என்கிற கேள்விக்கு இதுதான் பதில். அவசியம். இப்பொழுது கொஞ்ச கால பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். இது கொஞ்ச கால பாடுகள். அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும். அதை பார்க்கலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம், அதுதான் நாம் நோக்கி பார்க்கிற ஒன்று. நாம் எப்படி நோக்கி பார்க்கிறோம்? அதிக விலையேற பெற்றதா இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே நோக்கி பார்க்கிற நாம் சோதிக்கப்பட்டு கிறிஸ்து இயேசு வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். நம்முடைய ஜெபத்துக்கு பதிலாக கிறிஸ்து வெளிப்படுவார். பிரியமானவர்களே, நம்ம எடுத்துக்கொண்டு போகும்படியாக மத்திய ஆகாயத்திலே கிறிஸ்து வெளிப்படுவார். நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறதாக இருந்தாலும், கிறிஸ்துனுடைய ரகசிய வருகையாக இருந்தாலும் புகழ்ச்சி, கனம், மகிமை உண்டாயிருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வரைக்குள்ள வசனத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் பலவிதமான சோதனைகளிலே அல்லது உபத்திரவங்களிலே அல்லது வேதனைகளிலே அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்குகிறது என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை
செய்ய கடவது. பிரியமானவர்களே, நாம் நோக்கி பார்க்கிறது என்ன? இங்கே விசுவாசத்தோடு கூட பரீட்சையை பொறுமையோடு கூட ஏற்றுக்கொண்டு நாம் நோக்கி பார்க்கிறவர்களாய் இருக்கும்போது கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும். கர்த்தர் தாமே இவை எல்லாவற்றிலும் இருந்து எங்களை விடுவிப்பார், கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்கிற அந்த நோக்கி பார்க்கிற விசுவாசம் பிரியமானவர்களே, பரீட்சையும் பொறுமையும் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும்போது அதை சந்தோஷமாய் எண்ணுங்கள். அது நம்மை பூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாயும் நமக்குள்ளே பூரண கிரியையும் செய்யக்கூடியதாய் இருக்கிறது என்று வேதம் நமக்கு ஆறுதல் அளிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மாத்திரமல்ல, இந்த உபத்திரவம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்று எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 10 முதல் 11 வரைக்குள்ள வசனத்திலே அது கர்த்தருடைய சிட்சை, அது தேவனுடைய சிட்சை. அதிலே நாம் பிரியமானவர்களே பழகும்போது தற்காலத்திலே சந்தோஷமாய் நமக்கு காணாமல் துக்கமாய் காணும். ஆனால் அதில் பழகும்போது அதுதான் விசுவாசம், அதுதான் நம்பிக்கை. கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார், என்ன வந்தாலும் சரி. ஹல்லேலூயா. பிரியமானவர்கள், அவர் எங்களை கொன்று போட்டாலும் நாங்கள் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்போம். இதுதான் பழகுதல். பிரியமானவர்களே, அது நீதியாகிய சமாதானமான பலனை நமக்கு தரும் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். சமாதானத்தையும் நீதியையும் நமக்கு பலனாய் கொடுக்கும். இந்த உபத்திரவம் மேற்கொண்டும் என்ன செய்யுமாம்? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே பார்க்கிறோம். என் நிமித்தம், கிறிஸ்து இயேசு மற்றும் விசுவாசத்தின் நிமித்தம் நீங்கள் கிறிஸ்தவ ஜீவியம் செய்யும் போது உங்களை நிந்திப்பார்கள், துன்பப்படுத்துவார்கள், பலவிதமான பொய்யான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள் என்றால் பாக்கியவான்களாய் இருங்கள். பொய் தான், அது தீமைக்கடுத்த மொழிகள் தான், துன்பப்படுத்துகிற ஒன்றுதான். பொறுமையோடு கூட விசுவாசத்தோடு கூட இந்த பரீட்சையிலே நெல்லுங்கள். அது நம்மை பாக்கியவான்களாய் சந்தோஷப்பட்டு கலிகூறச் செய்கிறது. பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். பிரியம, நம்முடைய வாழ்க்கை உலகத்தோடு கூட முடிந்து போகிறது அல்ல. நமக்கு ஒரு நித்திய வாழ்க்கை, பலன் மிகுந்த பரலோக வாழ்க்கை. உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 126:5 முதல் 6 வரைக்குள்ள வசனங்கள் நமக்கு தெரிந்த ஒரு வசனம். கண்ணீரோடு கூட விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு கூட அறுவடை செய்வார்கள் என்று. பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்திலே அல்லது இரவிலே நமக்கு அழுகை வேதனை, விடியற் காலத்திலே அவர் நமக்கு களிப்பை உண்டாக்குகிறார் என்று நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 5:10 வாசித்து நாம் செபிக்கலாம். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை, நம்முடைய பாடுகள் கொஞ்ச காலம், வரப்போற மகிமைக்கு ஒப்பானது அல்ல. அது நித்திய கணம் மகிமையை நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து வெளிப்படும் போது நமக்கு கொண்டு வரும். உங்களை சீர்படுத்துவார், உங்களை சிறப்படுத்துவார், உங்களை பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாயிருப்பதாக. ஆமென். God bless you.